எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வேலு நாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தவர் ஹைதர் அலி. உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இது எங்கள் கிழக்கு என இது எங்கள் கிழக்கு எழுதியவர் தாராபாரதி. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிழ்ச்சி அணி. அடுத்து, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. தவறானவற்றை தேர்ந்தெடு. உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் உயர்வு நவிழ்ச்சி அணி என்பது தவறு. அணி என்பதன் பொருள் அழகு. அப்ப கூற்று 1 மட்டும் தவறு. ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1919. அடுத்து, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை பற்றிய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்ற இடம் ராஜாஜியின் வீட்டில். அன்னை தெரசாவை அடுத்து நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. குற்றால அருவி உள்ள மாவட்டம் இதுக்கு தென்காசி. ஆப்ஷன் சி தென்காசி. அடுத்து, மணிமேகலையின் பெற்றோர் கோவலன் மாதவி. காந்தியடிகள் புகைவண்டியில் மதுரைக்கு சென்ற ஆண்டு 1921 செப்டம்பர். மகன் ஹிதேந்திரன் இதயத்தை தானமாக வழங்கியவர்கள் அசோகன், புஷ்பாஞ்சலி. தம் உயிர் போல் எவ்வுயிரும்
தானென்று தண்டருள் கூர் செம்மையா இருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பராபரக்கண்ணி. பராபரக்கண்ணி. அடுத்து, வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. கங்கை. கங்கை. பொறுத்துக. ஆப்ஷன் சி. தேசம்னா நாடு. தண்டருள் குளிர்ந்த கருணை. எய்தும் கிடைக்கும். பூதலம் பூமி. பூதலம்னா பூமி. அடுத்து, ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. ஈகை. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தாராபாரதியின் கவிதைகள். அடுத்து, வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல என்றவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான். பொறுத்துக. ஆப்ஷன் சி. 24வது கேள்வி ஆப்ஷன் சி. பாரதம் அன்றைய நாற்றங்கால். கவிஞாயிறு. கவிஞாயிறுனா யாரு? தாராபாரதி. நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான். பராபரக்கண்ணி. தாயுமானவர். ஆசிய ஜோதி. கவிமணி. சிவகங்கை கோட்டையின் கதவுகள் விஜயதசமி திருநாளன்று திறக்கப்படும். அடுத்து 26. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து, மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அன்னை தெரசா. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீங்கள் நல்லவர். நீங்கள் நல்லவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வள்ளலார். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியது எப்போது? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906 அக்டோபர் 16. அடுத்து, இயல்பு நவிழ்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிழ்ச்சி அணி. தன்மை நவிழ்ச்சி அணி. அடுத்து, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. இத்திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. பெரியாரை பிழையாமை. பெரியாரை பிழையாமை. அடுத்து, வேலுநாச்சியார் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. குயிலி. அடுத்து, ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்.
மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைபட கூறுவது. அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. அடுத்து அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து பொறுத்துக. கருணைனா இரக்கம், பார் உலகம், சுயம் தனித்தன்மை, கூர் மிகுதி. ஆப்ஷன் பி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. பி மற்றும் சி. ஆனால் இது ரெண்டு ஒன்று தான். இயல்பு நவிழ்ச்சி அணி, தன்மை நவிழ்ச்சி அணி. பொருளின் டேஸ் குறிக்கும் பெயர் சினை பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். இடுகுறி பெயரை தேர்ந்தெடு. மண் மண். மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. மணி பல்லவத்தீவு. மணி பல்லவத்தீவு. பொருந்தாததை தேர்ந்தெடு. சொல் வகை. ஓடினான். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காவிரி கரை. காவிரி கரை. வேலுநாச்சியார் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. காந்தியடிகளின் வரவால் கானாடு காத்தான் ஊரின் செல்வந்தரிடம் ஏற்பட்ட மாற்றம் எளிமை. காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல்கள் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் ஆகும். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பராபரமேனா மேலான பொருளே. செம்மையருக்கு சான்றோருக்கு. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நீல் நிலம் பரந்த உலகம். அடுத்து மாறினா மழை மழை. சரியானதை தேர்ந்தெடு. இவை அனைத்துமே சரி. அதாவது பாதமெனும் சிறுகதையின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். பாதமெனும் சிறுகதையின் தொடக்கத்தில் மாறியின் நிலை ஏழ்மை. பாதமெனும் சிறுகதை உணர்த்தும் கருத்து நேர்மைக்கு விலையில்லை. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. பொறுத்துக. அதாவது கலைச்சொற்கள். ஆப்ஷன் சி. மனிதநேயம்னா ஹியூமனிட்டி. நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். இலக்கியம் லிட்ரேச்சர். தன்னார்வலர் வாலண்டியர். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆப்ஷன் சி. நன்றி.